விற்கும், இரும்பு பொண்ணாகும். புரியுதா? நம்ம ஆத்துசாமி அதை செய்து காட்டியிருக்கிறாரு. ஆற்றுசாமி செய்து காட்டியிருக்கிறாரு. எங்க பூண்டியில பக்கத்தில், கலசப்பாக்கம் பக்கத்தில் பூண்டியில இல்லையா நடந்தது. ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், கனவை எழுந்துட்டா. அப்படி வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க. எவனோ அடிச்சுட்டு போயிட்டான். கல்யாணம் நெருங்கி போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேற கதியே இல்லைன்னு போய் காலில் விழுந்தது. யார்? அந்த அம்மா போய் காலில் விழுந்தது. சாமி சொன்னார், என்னம்மா இந்த மாதிரி கல்யாணம் வச்சுக்கிட்டேன், எவனோ தெரியல இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு அழுதுது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, எனக்கு யாரும் கதி இல்லை, யாரும் தாங்கி நிற்கிறதுக்கு ஆள் இல்லையே, நிர்கதியாக நிற்கிறனே அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்ணுச்சு, அங்கே ஒரு இரும்பு கடை, அவன் பேர் மறந்து போச்சு, அந்த நாட்டார்கிட்ட போயிட்டு அந்த ஒரு ஒரு 1/2 கிலோ இரும்பு துண்டு ஒன்று வாங்கினோம்மா அப்படின்னுச்சு இல்லையா. அதை வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட கொடுத்த உடனே அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அந்த சாமி தான் கீழே வச்சு எடுத்து கொடுத்துச்சு. அப்படியே தங்க கம்பியாக மாறி போச்சு. போய் உன் பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி நகை பண்ணணுமோ பண்ணி போடு அப்படின்னு என்ன பண்ணார், கொடுத்து விட்டார். இப்போ இந்த செய்தி அந்த இரும்பு கடைக்காரனுக்கு தெரிஞ்சது. இது நடந்தது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அவ என்ன பண்ணான்னு சொன்னா, வண்டி நிறைய ஏற்றிட்டு சாமி என்ன பண்ணான்னு சொன்னா, குதிரை வண்டியில் ஏற்றி காட்டுக்கு கூட்டி போயிட்டான். கூட்டி போயிட்டு, என்னத்துக்கு பையன் இங்கே கூட்டியாந்தன்னு கேட்குது சாமி. அதுக்கு முன்னாடி வண்டியில் என்ன இருக்குது, இரும்பு ராடுகள்லாம் தயாராக நிற்குது. சாமி, ஒழுங்கு மரியாதையா, ஒழுங்கு மரியாதையா எல்லா இரும்பும் தங்கமாகணும், எல்லா இரும்பும் தங்கமாகணும், அல்லனா என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். மிரட்டினோடனே என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதுப்பா, என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது, அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா, அந்த வினாடியே அங்கே மறைஞ்சிடுச்சு. எது? சாமி அங்கே இல்லை. இல்லை, இந்த மாடெல்லாம் தலைதறிக்கு பிச்சுக்கிட்டு ஓடுது வண்டியிலிருந்து. அந்த வண்டி கொடை சாஞ்சி என்ன ஆச்சுன்னு சொன்னால் செதறி போயிடுச்சு. எங்கடா இது, எங்கே ஆளை காணுமேன்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்தால் திண்ணையில் வந்து உக்காந்துங்குது. எங்க ஊரில் வந்து திண்ணையில் உக்காந்துங்குது. அது எங்கே திண்ணை